தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. விவரங்களை சொல்லுங்க சண்முக சுந்தரம். புதுச்சேரியில் காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் துறைமுக பகுதியில் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என மீன்வளத்துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் விசைப்படகுகள் 200க்கும் மேற்பட்ட படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். மேலும் மீனவர்கள் அந்த பகுதியில் உள்ள வலை மற்றும் விசைப்படகு, கட்டுமரம் ஆகியவற்றை அவர் உரிமையாளர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் மீன்வளத்துறையின் அவசர கால கட்டுப்பாட்டு அறை முழு நேரம் 24 மணி நேரம் இயங்கும் என்றும் மீனவர்கள் அவசர உதவிக்கு 0413235304 என்ற எண்ணிலோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளது. தற்போது புதுச்சேரியினுடைய மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரி நோக்கி வரும் என்பதால் மேலும் கனமழை அல்லது அதிகனமழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் அனைத்து பகுதியிலும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் தற்போது அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இயங்க வரும் நிலையில் அந்த விடுமுறை அறிவிப்பு மேலும் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரியினுடைய நகர மற்றும் கிராம பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களது வெளியே வருவதற்கு சற்று சிரமம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி நோக்கி வரும்பொழுது மேலும் இந்த காற்றின் வேகம் கடலிலுடைய கடல் சீற்றம் மற்றும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் பொதுமக்கள் மழை காரணமாக அசாவரிய பகுதிகள் இருந்தால் மற்றும் பாதிப்பு இருந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகங்களை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.